Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மசாலா டீ ரெசிபி. நம்ம பலவிதமா டீ செஞ்சு குடிச்சிருப்போம், இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு. ஆனா இந்த மசாலா டீ கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்டோட ஒரு மசாலா டீ. இது ரொம்ப டேஸ்டியான ரெஃப்ரெஷிங்கான ஒரு டீ. டீ குடிக்கணும் போல இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி டீ நீங்க கண்டிப்பா வைப்பீங்க வீட்டுல. இந்த சூப்பரான மசாலா டீ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் வெளியும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த மசாலா டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி இடிக்கிறது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஏலக்காவை தட்டிக்க போறோம். நம்ம இன்னைக்கு ஒரு 2 கப் டீ செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் வந்துட்டு இந்த உள்ள இருக்கிற சீட்ஸை வந்துட்டு பிரிச்சு போட்டுருங்க. அந்த சீட்ஸ்ல தான் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்கும், அதனால மூணு ஏலக்காவும் இந்த மாதிரி பிரிச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தட்டிக்கலாம் நல்லா. பாருங்க இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்ப தட்டினது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன்ல போட்டுடலாம். இந்த மாதிரி இஞ்சியை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தூளா நறுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்ப இஞ்சியையும் நம்ம வந்து தட்டிக்கலாம். பாருங்க இஞ்சியும் இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்ப இந்த இஞ்சியையும் எடுத்து நம்ம இந்த சாஸ் பேன்ல போட்டுடலாம். இது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்திக்கலாம். இந்த பட்டை கிராம்பெல்லாம் நம்ம தட்ட வேணாம், ஏன்னா இதோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் மைல்டா இருந்தாதான் டீல நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு 4-5 புதினா இலை போட போறேன். நீங்க புதினா இலை போடலாம், நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இதே மாதிரி நீங்க துளசி கூட போட்டு செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ புதினாவை இந்த மாதிரி பிச்சு போட்டாச்சு. இப்போ சாஸ் பேனை வந்துட்டு அடுப்புல வச்சுட்டு இதுல வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்துட்டு பாயில் வருது. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கலாம். நீங்க எந்த டீ தூள் யூஸ் பண்றீங்களோ அந்த டீ தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கமா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாது. நல்லா கொதிச்சு நம்ம போட்டிருக்கிற மசாலாஸ், இந்த டீயோட டிகாஷன் எல்லாம் நல்லா இறங்கணும் அந்த தண்ணியில. அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு, இது கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் வரும். வீடு முழுக்க இந்த மசாலா டீயோட வாசனை வரும். அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். நான் ஃப்ளேம் இன்னும் கம்மி பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இங்க பாருங்க நம்மளோட டீ வந்துட்டு இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திக்கா தெரியுது பாருங்க, டிகாஷன் நல்லா டார்க்கா. இப்போ இதுல 1 டம்ளர் பால் விடுறேன். இந்த பாலும் தண்ணியும் நீங்க உங்களுக்கு வந்து டீ எவ்வளவு கெட்டியா வேணும் அந்த அளவுக்கு நீங்க பார்த்து ஊத்திக்கோங்க. 1 கப் பால் விட்டுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் விடுறேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு பால். இப்போ இதுவும் நல்லா கொதிக்கணும். இது கூடவே நம்ம சுகரும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேன்னா, நான் வந்து மைல்டா தான் சுகர் போடுறேன். நீங்க வந்து சுகர் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியான டீ பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. நீங்க 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் அந்த மாதிரி ரேஷியோல வச்சுக்கோங்க. இல்ல திக்கான டீ பிடிக்கும் அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் திக்கான டீ கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட டீ. டீ தூளும் அப்படிதான். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அளவுக்கு டீ தூள் போட்டீங்கன்னா, உங்களுக்கு மைல்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டீ தூளும் கம்மியா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு போட்டீங்கன்னா கூட சரியா இருக்கும் 2 கப்புக்கு. நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீ. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட பால் ஊத்துனதுக்கு அப்புறம். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டீயை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிருங்க. லைட்டா பிரஸ் பண்ணி இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க டீயை. இப்போ நம்மளோட டீயை வந்துட்டு வடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்துட்டு நல்லா ஆத்திக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க செய்யற டீல உடனே மேல வந்துட்டு ஒரு படலம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதனால உடனே எடுத்தோனையும் நல்லா ஒரு ஆத்திடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஹைட்ல இருந்தா ஆத்துங்க, அப்பனா நல்லா நிறைய நுர வரும். இப்போ நம்ம இதை வந்துட்டு சர்விங் கப்ல ஊத்திடலாம். டீ கப்ல இதுக்கு மேல நம்ம ஒரே ஒரு புதினா இலை போட்டுடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டீ வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க டீ செஞ்சு குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.